அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். சிம்மம் அப்படின்னாலே நீங்கள் சூரிய பகவானுடைய அனுகூலத்தில் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அவர் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறது, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல நிறைய தடைகள் என்பது இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல, அவரோட சுக்கிரன் புதன் எல்லாமே இருக்காங்க. ஆக எல்லாமே இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்குமான்னா இல்லை. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதற்கான செலவினங்கள் இருக்குது, விரயங்கள் நஷ்டங்கள் இருக்குது, தேவையில்லாத வைத்திய செலவுகள் இருக்குது. அதனால வாய்ப்பு இருந்தாலும் இதெல்லாம் முதலீடு பண்ணுங்கள், இல்லைன்னா பிரச்சனைகளுடைய தன்மை கொஞ்சம் சுமாராகவே இருக்குது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, குறிப்பாக வேலையின் நிமித்தமான பயணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். அப்ராடுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக சிம்மராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நமக்கு கிரகங்கள் அத்தனையும் 12ஆம் இடத்துல இருக்குது. ஆக நம்முடைய தோல்வியை நம்ம வெற்றியை மாற்றி ஆகணும். அதுக்கு இது மாதிரியான லைனில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த தோல்வியை நம்ம வெற்றியை மாற்றி காமிக்கலாம், அல்லது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் இந்த தமிழ் மாதம் ஆனி மாதம் ஃபுல்லாக ஓடும். 15 தேதி 16ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதிக்கு மேலே இந்த ஜூலை வருது. இன்னொரு பக்கம் ஆடி மாதம் 15 தேதி வரைக்கும் வந்துடும். ஆக எவ்வளோ தூரத்துக்கு வீடு மாற்றங்கள் இருக்க உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடக்கும். அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட்டால் கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்தது அது எல்லாமே கிளியர் ஆகும். எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, ஒரு தீமைகள் இருக்கும் பொழுது இறைவனை எதிர்பாராத ஒரு நன்மைகளையும் செய்வார். ஒரு நன்மைகள் நம்ம வாழ்க்கை நடக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதுதான் கிரகத்தினுடைய தன்மை. அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உறவுகளை நீங்கள் பெரிய லெவலில் பலப்படுத்துங்க. உறவுகளால் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த காரியம் பண்ண வேண்டாம். நடைமுறையில் உங்களுடைய லைஃப் ரொட்டீன் லைஃப் என்னவோ அன்றாடமான உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய என்கரேஜாக எதுவும் பண்ண வேண்டாம். அதில் நமக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அப்படி நீங்கள் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்குள்ளே எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. இந்த மாதம் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக வச்சுங்க. நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவர்களால் நன்மை. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வீண் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வச்சு எதுவும் பண்ண வேண்டாம். அது எல்லாமே நமக்கு சாதகமாக இந்த மாதம் கிரக நிலைகள் இல்லை. பெரும்பாலும் இந்த மாதம் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய எஜுகேஷன்,
நீங்கள் என்ன ஹையர் எஜுகேஷன் பண்ணாலும் சரி, அண்டர் எஜுகேஷன் பண்ணாலும் படித்தாலும் கவனமாக படிங்க. படிப்புலேயும் சின்ன சின்ன தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானம் இருக்கான்னா இல்லை. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குன்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் இல்லை. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற துறைகளில் இருந்தாலும் சுமார் தான். இந்த காலங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள், லவ் அஃபயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஏற்கனவே அஃபயரில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான நிலைகள், பிரிந்து போன ஒரு லவ் பிரேக்கப் ஏற்பட்ட லைஃப் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுப்பது மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு நடைமுறையில் சுமாராக இருக்குது. அதனால் பொறுமை, நிதானம், அடக்கி வாசிங்க. நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம், வேலையில் உங்களுக்கான ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு அல்லது வேலையில் இடமாற்றங்கள், இது அத்தனைக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆக ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பின்னாடி ஃப்யூச்சரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா சுமாரான பலனாயிரும். தேவை இருந்தால் மட்டும் இந்த மாதம் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க, உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, உங்களுக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க, வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அமைவார்கள். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஏதாவது கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா நடக்கும். இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் துர்க்கையை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை மட்டுமல்ல, காளியும் தரிசனம் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ அதை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இந்த மாதத்தில் ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடு, ஒரு தரிசனம், பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வார தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் தெய்வ அனுகூலத்தால் ஏற்படும். நன்றி, வணக்கம்.